அல்வா சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது. வீட்டில் மஞ்சள் பூசணிக்காய் வாங்கி வச்சுருந்தேன். அதில் அல்வா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? பூசணிக்காவுடைய தடினமாக இருக்கிற தோலை எல்லாம் எடுத்துகிட்டு இது போல் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்து ஆற வச்சு இது மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் நெய் விட்டு அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் அரைச்ச மஞ்சள் பூசணிக்காய் பேஸ்ட்டை போட்டு நெய்யிலே நல்லா கிளறி விட்டு தேவையான சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்ட சர்க்கரை எல்லாமே மெல்ட் ஆகி வரும்போது இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா இது போல் உருண்டு வரும்போது இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் சேர்த்து கிண்டி விட்டு நல்லா அல்வா பதத்துக்கு உருண்டு திரண்டு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மஞ்சள் பூசணிக்காய் அல்வா ரெடி. வீட்டில் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். பார்க்கும்போதே அப்படியே டெம்டிங்காக இருக்குது. இப்போ நான் சாப்பிட போகிறேன்.